சிபியோட மாமா தமிழை மிரட்ட சிபியோட அம்மாவோ வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்னு வெளியோட பார்க்குறாங்க. அப்போது ஜானு வந்துடுறாங்க. இது என்னுடைய கோட்டை, என்னுடைய இது, நான் தான் வந்துட்டு விருப்பப்பட்டு இது பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்த சுத்தம் தமிழ் பேரில் எழுதி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. வா தமிழ் போகலான்னு மேலே கூப்பிட்டேன். சிபி ஒன்று ஒரு நிமிஷம் ஜானு, என்ன இதுக்காக ஏமாத்தினேன் எல்லோரும் முன்னாடி நம்ப வச்சுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணியோ எனக்கு அதுதான் நானும் பண்ணேன். லண்டன் ஹோட்டல் எதுக்காக வாங்கினேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ என்ன ஏமாற்ற பார்த்தா நான் உன்னை ஏமாந்து நிற்கிறேன் நீ இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் சிபி அப்படியே என்ன பேசணும்னு தெரியாமல் அமைதியாகிட்டாரு. அப்புறம் தமிழ் மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சுருக்காங்க. தமிழ் ஏதோ உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசணுமான்னு ஜானு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்டாகணும், ஜானு உட்பட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் அவங்க கையில் இருக்கிற கிரெடிட் டெபிட் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வினோத் சார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. மேடம் நாளைக்கே என்னை வேலையை விட்டு போக சொன்னாலும் போயிடுறேன், அது வரைக்கும் நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. சிபியோட அம்மா மட்டும் இன்னொரு கார்டு வச்சுட்ருக்காங்க. இன்னொரு கார்டு மேடம் கொடுக்கலன்னு வினோத் சொல்ல எடுத்துகிட்டு வந்து கொடுங்க மேடம் சொல்கிறாங்க. அப்புறம் கொடுத்துட்றாங்க. சிபி வந்துட்டு ஜானு ஃபுட்ஸோட கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று அந்த கார்டு கொடுக்க சொல்கிறாங்க. சிபி கொடுக்க மாட்டேன்னு அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுங்கன்னு தமிழ் சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஆடி போயிருக்காங்க. ஜானு உட்பட கார்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட இனிமேல் ஒரே ஒரு இதுவான சாப்பாடு தான் செய்யணும், எல்லாருக்கும் இது பண்ணி செய்யக்கூடாது, அதை தான் எல்லாருமே சாப்பிடணுன்ற மாதிரி தமிழ் சொல்லிடுறாங்க. இதனால் மொத்த பேருமே ஆடி ஷாக்காகி போயிருக்காங்க. இவன் என்ன இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ எப்படியாவது இது பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே சிபி மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. நீ எதுக்கு போகிற, அங்கே போனாலும் அந்த தமிழ் தான் மரியாதை இருக்கும். உங்கள் பாட்டியுமே வந்துட்டு அவளுக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ம லண்டனுக்கே போயிடலான்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ சொல்ல என்னை பற்றி அவ்வளோ இதுவாக ஈட போட்டிங்களா, ஜானுக்கு வந்துட்டு நான் தான் வீக்னஸ், நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, நான் என்ன இது பண்ணாலும் வந்துட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன நேற்று ஏதோ கோவத்தில் வந்துட்டு அவள் பேரை சொல்லிட்டாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, நீ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லா பொறுப்பும் என்கிட்ட அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இங்கே பாரு, அந்த ஜானு அம்மாவுக்கு வந்துட்டு நீ தான் துணையாக இருக்கணும், உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக எல்லாமே நடக்கணும், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் வராமல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. கரெக்டாக ஜானு வந்துட்டு இங்கே இவங்க வீட்டுக்கு வராங்க, தமிழோட வீட்டுக்கு. ஜன்னல் வழியாக அவங்க அம்மா அதை பார்த்துட்டு கண் கலங்கி மறைஞ்சி நின்றுக்கிறாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சிங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ் அவங்க குட்டி தங்கச்சி துளசி வந்துட்டு போயிட்டு ஜானு கிட்டே உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜானுமே அதை ரசிக்கிறாங்க. இதை அவங்க அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழோட அம்மாவுக்கும் ஜானுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. அதோட வீடியோ எபிசோட் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.